எங்கள் ஓட்டுச்சாவடி, வெற்றி ஓட்டுச்சாவடியில இப்ப 20 குடும்பத்த ஒரு திமுக கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் பேர் வேலை செய்றாங்க? 6 லட்சம் பேர் வேலை செய்றாங்க சார். 6 லட்சம் பேர் வேலை செய்றாங்க. அது தவிர வந்து இளைஞர் அணியில தனியா வேலை செய்றாங்க. அது தவிர மகளிர் அணியில தனியா வேலை செய்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி திமுக எடுக்காத பல நடவடிக்கைகள்லாம் இந்த தேர்தல் திமுக ரொம்ப கீனா வந்து பிளான்டா எடுக்குறாங்க. தன் கூட எந்த கட்சிகள் இருக்கும், இல்ல அத பத்திலாம் கவலைப்படாம, யார் இருக்காங்களோ இல்லையோ கவலை இல்லாம, நம்ம 2016ல ஜெயலலிதா மாரி எப்படி வின் பண்ணாங்களோ, அந்த அளவுல நம்ம வின் பண்ணலாம். நம்ம எந்த கூட்டணி கட்சியும் நம்ம போகணும்னு தரத்தி விட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம யாருக்கு எப்படி அக்காமடேட் பண்ண முடியுமோ, யாருக்கு எப்படி கௌரவம் குடுக்க முடியுமோ எல்லாரும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா சில பேர் பிரிஞ்சு போணும்னு நெனச்சா பிரிஞ்சு போட்டும். அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க ஒரு கணக்கு போட்டு தேர்தல் வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தேர்தல நோக்கி போகும்போது அவங்க தங்கள கன்சாலிடேட் பண்ணிட்டு வரும்போது, எதிர்ல இருக்கிற கட்சிகள் வந்து திமுகவ நம்மளால தனியா தோற்கடிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, அரசியல்ல சிலபோது திடுக்கிடும் ஒரு மாற்றங்கள் நடக்காது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா புரியுது. திமுகவுடைய வெற்றி ஒவ்வொரு நாளும் உறுதியா இருக்கும்போது, எதிர்க்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஷேக் ஆகுறது வந்து தெரியும் நமக்கு ஆக்சுவலா. அப்ப அந்த அந்த ஒரு ஊசலாட்டம் என்ன ஆகும்னா, சரி நம்ம தனியா வீழ்த்த முடியாது. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு குரல் எழும்பும்போது, அது என்ன மாரியான ஒரு வடிவெடுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி ஒண்ணு சேர்ந்துட்டாலும் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குமா சார் களத்துல? அது டஃப்பான ஒரு போட்டி மாரியான ஒரு பெர்செப்ஷன குடுத்துரும் அது ஆக்சுவலா. ஆனா ஓ! ஆக்சுவல் போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து, அது வந்து தோக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது எது எப்படி திமுக 70 தோக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல, இல்ல. இருக்குன்றீங்களா? இல்ல, இல்ல. இல்ல எதிர் என்டிஏ எதிர்க்கட்சி. அந்த மாரி ஓ! வரும்போது 71ல கலைஞர் வந்து 184 இடங்கள்ல வின் பண்ணார். எதிர்க்க வந்து ராஜாஜியும், காமராஜரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அந்த கூட்டம் ஷோலாம் பேசினாரு. ராஜாஜி, காமராஜர் ஆதரிச்சு. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, கருணாநிதி ஆட்சிக்கே வரமாட்டாருன்னாங்க. கருணாநிதி 184 இடங்கள்ல வின் பண்ணாரு இந்த தேர்தல்ல. இந்த வாட்டியும் அதே மாரி தான் தெரியும். இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க திமுக எதிர்க்கிறதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வர கூட்டம் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கருத்து கணிப்பெல்லாம் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஆனால் அல்டிமேட்டா திமுகவுடைய அந்த பெர்சன் பை பெர்சன் செய்ற வேலைகள் வந்து அவங்களுக்கு பலன் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப் அவங்களுக்கு ஒரு எட்ஜ் அப்பவும் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலா. ஏன்னா ஓகே. மைனாரிட்டி ஓட்டு சுத்தமா அந்த அந்த அணிய விட்டு இங்க வந்துரும் மைனாரிட்டி ஓட்டு. ஓ! ஒரு ஓகே. 13% ஓட்டு இங்க வந்த பிறகு, அதுக்கப்புறம் ஒரு 70% ஓட்ட ஈஸியா வந்து திமுக அணிகள் வந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக அணியில ஒரு பெரிய நெருக்கம் உண்டாகி காங்கிரஸும் வெளில போகாது அப்போ. காங்கிரஸும் இங்க வந்துரும். அப்போ பிரச்சனை வந்து திமுக கூட்டணி இன்னும் நெருக்கமாகவும், பலமாகவும் வரும். பாஜக, அதிமுக, தாவேகா சேர்ந்ததுன்னா, அது திமுக கூட்டணிக்கு நல்லது. அது இன்னும் பலம் பெறும்.